இப்போ வந்து கமல் சாருக்கு வந்து அந்த டிசீஸ் இருக்கு, அவர் கொஞ்ச நாள் இறக்க போறாரு. அந்த நியூஸை அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்லணும். ஸோ ஸ்டோரி லெவல்ல பார்த்தா இந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸோடைய பர்பஸ் வந்து இந்த பிளாட் பாயிண்ட் வந்து he conveying his disease to the family members. அவ்வளவுதான். அவர் பையனுக்கும் அவருக்கும் குட் டர்ம்ஸ் இல்ல அப்படின்றதும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காமலும் கன்வே ஆயிடும். அண்ட் அவங்களுக்குள்ள குட் டர்ம்ஸ் இல்லன்றது தேர்ட் பர்சனா உள்ள வர பாலசாருக்குமே கன்வே ஆயிடும். அந்த டைலாக்ஸ்ல இருக்காது, ஜஸ்ட் ஆக்டிங் மூலியமா மட்டுமே கன்வே பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இங்க வந்து அந்த வீட்டுல எல்லாருமே வேற வேற இடத்துல இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் இந்த நியூஸ் போய் சேரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்ககிட்ட மாமனார்ட்ட சொல்ல போறாங்க. ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து சும்மா எம்டியா விடாம ஆக்சுவலா எப்படி இருக்குமோ அந்த செட் டிசைன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஷார்ட்ஸ் வந்து இவங்க வந்து அவங்களுக்கும் மாமனாருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து குட் டர்ம்ஸ் இல்ல, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்றதுல இவங்க ரெண்டு பேருக்கு தனியா டூ ஷர்ட் வச்சிருப்பாங்க, அவருக்கு சிங்கிள் ஷர்ட் வச்சிருப்பாங்க. ஸோ இப்படிதான் போகும். இப்போ வரைக்கும் சஜஷனும் 3 ஷர்ட்டும் வந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்றத வந்து சும்மா டைலாக்ஸ்ல மட்டும் இல்லாம சப்கான்சியஸா ஆடியன்ஸுக்கு இந்த ஷார்ட் கம்போஷன் மூலியமாவும் அதை ஃபீட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ இந்த நியூஸை சொன்னக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கேப் குறைஞ்சிரும். ஸோ இப்போ சஜஷன் போவாங்க, 3 பேருமே ஷார்ட்ல இருப்பாங்க.